வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சாய்பாபாவோட பிளெஸிங்கோட சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தேர்ஸ்டேனால 3 பைல்ஸ் வச்சுருக்கேன். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு, யூனிகார்ன் கார்டு, அம்மன் கார்டு. உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ரீடிங் எடுத்துக்கலாம். டைம் ஸ்லாட்டில் உங்களோட ரீடிங் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாய்பாபாவோட பிளெஸிங்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? மைக்கேல் கார்டு எடுத்தவங்களே நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களோட கார்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை செய்யும் நபர், ஓகே, மாணவர்கள், வேலை தேடும் நபர், இந்த 3 பேருக்குமே ஒரே விஷயம்தான். நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, மனசு அலைப்பாய விடாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. எஸ், இந்த டைமில் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் பதியும். சரியா? ஸோ டைம் எடுத்து படிங்க. சோம்பேறித்தனம் எங்கேயுமே பட்டுடாதீங்க. மனம் சில நேரங்களில் சஞ்சலத்துக்கு உட்படலாம். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. வேலை செய்யும் நபர் இல்லை வேலை தேடும் நபர், இந்த 2 கேட்டகரியில் ஏதாவதுன்னா உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எஸ், உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. வேலை தேடிட்டே இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், இல்லை நம்மக்கிட்ட எது மைனஸாக இருக்குது, நம்மளோட பலவீனம் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த பலமாக ஆக்கிக்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி வேலையில் இருக்கேன் பட் சில பிரச்சனை, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குன்னா, காசிப்ஸ் வருது, எஸ், அந்த மாதிரி இருந்ததுன்னா பேசாமல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இவங்க என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறதோட உங்கள் வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ், எஸ், உங்களுக்கான ஒரு ஃப்ரேம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, எல்லா இடத்துலையும் போட்டி பொறாமைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நாளடைவில் காணாமல் போகும். சரியா? ஸோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த 3 கேட்டகரியில் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கோங்க, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ஏற்றமான விஷயங்களில் ஈடுபடுங்க, எங்கேயுமே சோர்வு அடைஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு கை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மன தைரியம், எஸ், என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஓகேவா? என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னா உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப மேன்மையான நிலையை தான் அடைய போகுது. ஓகே, ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. சில பல தடங்கல்கள் வரலாம், அதெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு முன்னேற்றமான பாதையை தான் நோக்கி போயிட்டுருக்கு. கவலையே வேண்டாம். சுய தொழில் பண்ணும் நபர்களாக இருந்தால் கூட படிப்படியான முன்னேற்றங்கள் வரும். ஓகே, உடல் சார்ந்த எந்த விஷயமும் இந்த வாரம் தெரியல. கார்ட்ஸில் மைக்கேல் கார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். மனம்ங்கிறது உறவு சார்ந்த ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ உடல் வலி அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, மனம் சார்ந்து தான் சிக்கல்கள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஸோ ஆர்ச்ஏஞ்சல் ரஃபேல், அவர் க்ரீன் கலர் ஸ்வாட் வச்சிருப்பார்ல, அதில் அந்த க்ரீன் கலர் லைட் இருக்கும், எமரால்ட் க்ரீன், மரகத பச்சை. ஸோ அந்த லைட் வச்சு உங்களை ஹீல் பண்ணுவார். நீங்கள் ஆர்ச்ஏஞ்சல் ரஃபேலோட மெடிடேஷன் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரே நேரம் குறிப்பிட்ட டைமில் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் கிளென்ஸ் பண்ணி விடுவார், குணப்படுத்தி விடுவார். அவர் குணப்படுத்தி விடுறாரு, மறுபடியும் நீங்கள் போய் இதுலேயே மாட்டிக்க கூடாது. ஓகே, ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கணும். இல்லை அப்பப்போ என் மனசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயத்துக்கு உட்படுது அப்படின்னா நீங்களே மெடிடேஷன் பண்ணிக்கோங்க, செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஸோ எது ஒன்றுமே கஷ்டமே கிடையாது, எது ஒன்றுமே கடந்து வந்துடலாம். சரியா? எங்கேயுமே தேங்கி நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? உங்களை நீங்களே வளர்த்துக்க பாருங்கள். அதுதான், யாரும் நம்ம தடுக்கி விழுந்தால் கை பிடிச்சி தூக்கி விட மாட்டாங்க, நம்மளே தட்டி விட்டுட்டு எந்திரிச்சுக்கணும். நான் தடுக்கி விழுந்துட்டேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற புலம்பல்களும் தவிர்க்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? டிவைன் எனர்ஜி கூட எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மாற்றங்கள் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களே அதை ரொம்ப நல்ல மாற்றமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எந்தவித நெகட்டிவ் எனர்ஜியும் உங்ககிட்ட வாங்கிக்காதீங்க. சரியா? யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்க தேவையில்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எது எடுத்துக்கணுமோ உங்கள் மனசுக்கு தெரியும். நியாயமான விமர்சனம் எது, நியாயமற்ற விமர்சனம் எதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் உள்வாங்கி போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே உங்களுக்கான பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. எது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், எஸ், இது என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, நான் எடுத்துக்கிறேன். இது அவங்க சொல்கிற விஷயம் உண்மையே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை தவிர்க்க பார்க்கலாம். சரியா? ஸோ நீங்கள் தான் உங்களோட ஹீரோ இல்லை ஹீரோயின். ஓகேவா? ஸோ கார்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. ஓகேவா? சூப்பர். வணக்கம். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்தவங்களோட சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், தியானம் செய்யுங்க.
முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க அப்படின்றாங்க அப்பா. அதே மாதிரி நாம ஜெபம் பண்ணுங்க. 108 டைம்ஸ் பண்ணலாம். ஓம் சாய்ராம் சொல்லலாம். இல்லைனா உங்களோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அவங்களோட நாம ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிற விஷயங்கள்லாம் தவிடு பொடியாகி உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். சரியா? இப்போ வீட்டில் இது கார்ட்ஸ் படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகிற விஷயம், வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வேலை சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அவரோட நாம ஜெபம் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தடங்கள் ஏற்படுற விஷயங்கள்லாம் தவிடு பொடியாக வாய்ப்புகள் அதிகம். பண்ணுங்க, நல்லா இருக்கு. பெற்றோரின் பெரியோர்கள் ஆசீர்வாதம் நல்லாவே இருக்கு. ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தர் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அது உங்களோட குருவா இருக்கலாம், உங்க மானசீக குருவா கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட மேற்பார்வையில தான் நீங்க இருக்கீங்க. உங்களோட எதிர்காலம் பத்தின பயங்கள் இருந்தால் அதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் கார்டு எடுத்திருக்கீங்கன்னா சிறப்பாக தான் இருப்பீங்க. ஸோ வருங்காலத்தை நினைச்சு இப்பவே பயந்துட்டு இருக்காதீங்க. இந்த நிகழ்காலத்துல வாழ கத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க அப்படின்ற மாதிரி பாபாவோட பிளெஸிங்ஸ் இருக்கு. இது யாருக்கு பொருந்ததோ நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, பொருந்தாதவங்க விட்டுருங்க. தேங்க்யூ. வணக்கம். யூனிகார்ன் எடுத்தவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க யூனிகார்ன் எடுத்தவங்களே? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் வந்திருக்கார். ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல். ஓகே, சூப்பராக இருக்குல்ல? இந்த வாரம் ரொம்ப நல்லா போகும். ஓகேவா? மைக்கேலோட பிளெஸிங் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் எப்படி குஷியாக பேசுகிறேன், அந்த மாதிரி உங்களை மைக்கேல் சந்தோஷமாக இருங்கன்றார். ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க. வாழ்க்கையில் இறுக்கமாக வச்சுக்காதீங்க. இப்போ இதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ இறுக்கம் இருக்குது, இறுக்கமான சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி விட்டுக்கோங்க அப்படின்னு மைக்கேல், ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் ஆசைப்படுறாரு. ஸோ ப்ளீஸ், உங்களோட யூனிவர்ஸ் உங்களை கொண்டாட சொல்கிறாங்க. ஏதாவது இறுக்கமான சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், பணம் சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போது மாதத்தோட முதல் வாரம் தானே இது. ஸோ எடுத்தோடனே அவ்வளோ இறுக்கமாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை ஸ்டார்டிங்லேயே இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வருடம் முழுக்கவே, இந்த 2024 வருடம் முழுக்கவே உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். சரியா? ஸோ ப்ளீஸ் கடைப்பிடிங்க, சந்தோஷமாக சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது யூனிகார்ன் எடுத்திருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்கள், அவ்வளோ ஒரு உன்னதமான ஆத்மாவாக இருப்பீங்க. ஸோ நல்லா இருக்கு உங்கள் கார்ட்ஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும். நைஸ் 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 நைஸ். பொருளாதாரம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை படிப்படியாக குறையும். ஓகேவா? தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஒண்டி கொஞ்சம் விடு. எஸ், அதை ஒண்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. தூக்கம் இல்லைன்னா தூங்குங்க. சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக வரப்போது. இந்த இறுக்கம்லாம் காணாமல் போயிடும். சரியா? ஸோ மகிழ்ச்சியாக இருங்க. அறிவுரை, யாராவது அறிவுரை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். யூனிகார்ன் கார்டு எடுத்தவங்களே, எஸ், அறிவுரை கேட்டு 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 ரொம்ப சலிச்சு போச்சு. சுற்றி இருக்கிறவங்க எப்போ பாரு அட்வைஸ் பண்ணி மொக்க போடுறாங்கப்பா அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எஸ், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் தான் அறிவுரை சொல்வீங்க. இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு யாரும் இனிமேல் பெருசாக அறிவுரை கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு கார்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி, நான் சொல்லலை, இந்த கார்ட்ஸில் மைக்கேல் சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அது மட்டும்தான் இந்த வீக் முழுக்குமே குஷியாக போகும். சரியா? உறவு சார்ந்து ஏதாவது இருக்கலாம், பட் அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. கார்ட்ஸில் அந்த மாதிரி எதுவும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி எதுவுமே வரல. ஸோ 4 கார்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருக்கு. உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் கூட, இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. உங்கள் இஷ்டம். கார்ட்ஸில் வந்து தான் நான் கேட்ச் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? எஸ், இதுலேயும் அதே தான் வருது. நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்தவும். நாளை என்பது ஒரு கனவு. நிகழ்காலத்தின் மீது எப்போதும் கவனம் செலுத்துங்க. எஸ், நீங்கள் ப்ரெசன்ஸில் இருங்க அப்படின்றாங்க. ஓகேவா? பாஸ்ட்லையும் இருக்க வேணாம், ஃப்யூச்சர்லையும் இருக்க வேணாம். இப்போ இந்த நிமிஷம் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஸ்மைலியாக சென்ட் பண்ணி விடுங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அண்ட சராசரம் நீயே. ஓகே, இந்த பிரபஞ்சமும் நீங்களும் வேற வேற கிடையாது. உங்களுக்குள்ளதான் பிரபஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எது இருக்கு எது இல்லை, ஓகே, இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். சரியா? நம்ம ஆத்மா வந்து இந்த பூமியில பிறந்ததே நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் பிறக்கிறோம். பட் நம்ம எதையோ தூக்கி தலையில போட்டுட்டு கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறோம், நம்மளாவே செல்ஃபா ஆப் வச்சுக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்பாவுக்கு சொல்ற விஷயம், நல்லா சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்பி விடாதே, எதிர்கொள்ற அனைத்தையும் நம்பி விடாதே, அவை அனைத்தும் உண்மை அல்ல. இந்த காலத்தில் போலி கூட உண்மையை விட ஜாஸ்தியாக சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள்
ஆன்லைனில் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நண்பர்கள் புதுசாக பழகுறீங்களா ஆகட்டும், புது மனிதர்களிடம் உங்கள் வீட்டு விஷயங்களை உங்களை பற்றி அதிகமாக சொல்லாதீங்க. உங்களுக்கான ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் கவனமாக இருந்து பழகிக்கோங்க. ஓகேவா? எஸ், எனது நற்செயல்களுக்கு நீ ஒரு வழிகாட்டி. பாபாவோட வழிகாட்டின்னு சொல்கிறார். ஸோ அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதே மாதிரி நல்ல குணங்கள் நான் எடுத்தோடனே சொன்னேன், ஒரு புனித ஆத்மா நீங்கன்னு சொன்னேன். ஸோ இங்கேயும் அதே தான் வந்திருக்கு. அவரோட நல்ல விஷயங்களுக்கு நீங்களும் செய்யுங்க. யாருக்காவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க, உணவு வாங்கி கொடுங்க. அவர் எப்படி இருப்பார் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவரோட சுயச்சரிதை படிங்க. இங்கேயும் பாருங்க யூனிகார்ன் வந்திருக்கா. ஸோ இங்கேயும் யூனிகார்ன் வந்திருக்கு பாருங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு யூனிகார்ன் எடுத்தவங்க இந்த இயர் ரொம்ப சூப்பராக அவங்களோட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. ரெயின்போ பார்க்கலாம், யூனிகார்ன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அதிர்ஷ்டம் நிறைஞ்ச வாரமாக இருக்கும். இல்லை அப்படி ஒன்றும் அதிர்ஷ்டம் எனக்கு தெரியல அப்படின்னா படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தெரியும். சரியா? இப்போ கார்ட்ஸில் நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லது நடக்குங்க அப்படின்னா நீங்கள் மனசார உள் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நம்பினா தாங்க கிடைக்கும். நம்பாமல் சும்மா வாசிப்பு மட்டும் கேட்டால் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்கும். ஸோ பிரபஞ்சம் தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டும்போது நம்பணும். நமக்கு நல்லது நினைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு மனசார நம்பணும். ஸோ நம்புங்க, நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். வணக்கம். அம்மன் கார்டு எடுத்தவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க அம்மன் கார்டு எடுத்தவங்களே? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டு நல்லா இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, சிறப்பாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல கார்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட் கார்மிக் சைக்கிள். ஓகே, பழசெல்லாம் போயிடுச்சு. ஓகே, இனிமேல் புதுசாக எதுவும் சேர்த்துக்காதீங்க. எந்த ஒரு தவறான வழியில் ஈடுபடாதீங்க. ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுடுங்க. மற்றவங்க மேலே எந்த கோவத்தையும் காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. எஸ், கோவத்தை காட்டாதீங்க. ஏன் கோவத்தை காட்டாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகிற விஷயம், உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய சில விஷயங்கள் யாரோ தடை போட்டு வச்சுக்கிட்டாங்க. சரியா? ஸோ அந்த தடை போட்டவங்க மேலே நம்மளால் கோவத்தை காட்ட முடியாது. பக்கத்தில் இருக்கவங்க மேலே தான் அந்த கோவம் வெளிப்படுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம இதுதான் பண்ணுறோம், இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் சில நேரங்களில் ஒரு இயலாமை, கோவங்கிறது எதனால வருதுன்னா இயலாமையினால வருது. கேட்க வேண்டியவங்க கிட்ட என்னால் கேட்க முடியல, அவங்க மேலே வச்ச பாசம் மரியாதை. ஸோ என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க மேலே நான் கோவப்பட்டுறேன் அப்படின்ற ஒரு தெளிந்த சிந்தனையோடு தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ கோவப்படுறதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது, மற்றவங்களை காயப்படுத்தணும்னு தெரியுது. பட் இருந்தாலும் நான் கோவப்பட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசினேட் ஆகிற விஷயம், அதோட பின்விளைவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப தெளிவான நபர் தான் நீங்கள். உங்களோட சிந்தனை ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ், ரொம்ப தெளிவு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆசிரியராக இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா மற்றவங்களை வழிகாட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க. ஸோ அந்தளவு தெளிந்த மனதுள்ள நபர் தெரியுது இல்லை? நீங்களே குறைச்சிக்கோங்க. சரியா? ஸோ நல்லாயிருக்கு. உங்களோட கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். நரசிம்மர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த வாரம் அதே மாதிரி முருகர் வழிபாடும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள வழிபடலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தடை போட்டு வச்சுருக்காங்க, எனக்கு வர வேண்டியது வரல, உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, பல நாட்களாக பல மாதங்களாக நான் போராடிட்டு இருக்கேன்னா இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வத்தோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள், நியாயமான விஷயங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி உங்களோட கார்மிக் சைக்கிள் குட் கார்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம யாரையும் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, தேவையில்லாத பழி சொற்களை நம்மளே வாங்கிக்க கூடாது. ஓகேவா? அதெல்லாம் நம்மளோட பேட் கர்மால சேரும். உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் வெர்ஷனை நீங்கள் கொடுங்க. அம்மன் கார்டு எடுத்தவங்களே இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே படிப்படியாக நீங்கள் கடை பிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் கிடையாது. உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், நல்ல விஷயங்களில் ஈடுபட முடியும், நல்லதே மட்டும் நினைக்க கூட முடியும். நல்லாயிருக்கு. உங்களோட கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மற்றவங்களுக்கான ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடிய நபர்கள். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். நம்ம சாதாரணமான மாதிரியாக இருந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களால் முடியும். பெஸ்ட்டாக என்னோட பெஸ்ட் வெர்ஷன் என்னால் கொடுக்க முடியும். அப்புறம் எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டேன்? ஸோ கோவத்தோண்டி விட்டிங்கன்னா இப்போ இந்த அம்மன் கார்டு யார் எடுத்திருக்கீங்களோ ஓகே, அவங்களோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு தான் போகும். ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கவே இறங்காது. அந்த கோவம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. சரியா? ஸோ கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. இந்த வாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
வயிற்று மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த கோவப்படுறீங்கன்னு சொன்னல, ஸோ அதனால வயிற்று உபாத்திரம் இருக்க சான்சஸ் இருக்குது. காரம் கம்மியாக சாப்பிடுங்க. தேங்காய் பால், கொஞ்சம் சாஃப்டானது, வேக வச்ச பொருட்கள், பழங்கள் சாப்பிடுங்க. மற்றபடி எதுவும் இல்லை. சில நேரங்களில் சில தலைவலி வரக்கூடும். பட் தலைவலி வந்த மாத்திரத்திலே ஒரு 1/2 மணி நேரத்துலேயோ 1 மணி நேரத்துலையோ காணாமல் போயிடும். மற்றபடி எதுவுமே கிடையாது. வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே, எல்லா ஜோன், எல்லா கேட்டகரியிலுமே கோவத்தை வந்துட்டு நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதை வந்து தவிர்க்க பார்த்துருங்க. என்னடா இவ்வளோ நேரம் கோவத்தை பற்றியே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்த 4 கார்ட்ஸ்லையுமே கையில் பிடிக்கும்போது ரெசினேட் ஆகிற விஷயம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கலாம். அது எதனால் தட்டி போட்டுச்சுன்னா இந்த கோபம், அதனால மட்டும்தான் தள்ளி போயிருக்கோம், இல்லை தட்டி போயிருக்கோம். உங்களுக்கே வேறு நல்லா தெரியுது. இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் பண்ணலைன்னா இந்நேரம் என் வாழ்க்கை வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதை மட்டும் விட்டுடுங்க, வேண்டாம். கோவம் கெட்டது. ஓகே, சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். எதிர்கொள்வது அனைத்தையும் நம்பி விடாதே. இதுலேயும் அதே தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. முன்னாடி வந்த பையில் வந்த மாதிரியே வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி யார் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்களா, கெட்டவங்க இருக்காங்களா? ஸோ யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கும். கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சு, அதனால பறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ போனதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் கூட வரும், உங்ககிட்டயும் வரும். சரியா? ஸோ போனது போனதாகவே இருக்கட்டும், வரதாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உங்களோட நினைப்பு இப்போ இருக்குது. நான் எதுக்காகவும் ஏங்கலை, வந்தால் வருது போனால் போகுது. நான் அப்படி ஒரு மாதிரி இறுக்கமான நிலைக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கீங்க. ஒரு விரக்தி, எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி. அம்மன் கார்டு எடுத்தவங்களே அப்படி இருக்கீங்களா? கார்ட்ஸில் அந்த மாதிரி வந்திருக்கு. விரக்தி வேணாங்க. ஓகே, உங்களுக்கான பூ பூக்கும். சரியா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சுகமும் துக்கமும் காசின் 2 பக்கங்கள் போல். நாணயத்தில் எப்படி 2 பக்கங்கள் இருக்கு. ஓகே, பூ தலைன்னு அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, நல்லா இருக்கும்போது நம்ம சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கான ஒரு நல்ல கர்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இனி அதை நம்ம எப்படி கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சரியா? நல்ல விஷயங்கள் வருதுன்னா அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, நீங்களும் நல்ல விஷயங்கள்லாம் ஈடுபடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இல்லாத குழந்தைங்களுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்கறது, எவ்வளோ இருக்குது நல்ல விஷயங்கள். எதுவுமே முடியலன்னா மனசார அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறது. பாபா கார்ட்ஸ்லையும் அதான் வந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது யாருக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க, மேட்ச் ஆகாதவங்க விட்டுடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், ஹேவ் எ கிரேட் டே.